வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம கல்யாண வீட்டு பொரியல்னு சொல்ற கதம்ப பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பொரியல் சாம்பாரோட, வத்த குழம்போட, புளிக்குழம்போட சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம நேரடியாக செய்முறைக்கு போயிடலாம். இந்த பொரியல் பண்றதுக்கு நான் ஒரு அடிகனமான பாத்திரத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெயில கடுகு, சீரகம் 2 சேர்த்து வெடிக்க விடலாம். நம்ம கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச பிறகு அதுல கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். அடுத்ததா நறுக்கி வச்ச ஒரு பாதி வெங்காயத்தை நான் இதுல சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாயோட அளவை நீங்க கூட்டி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குனதும் இப்ப நான் 250 கிராம் அளவுக்கு நறுக்கி நல்லா கழுவின முட்டைக்கோசை தண்ணீரை வடிச்சிட்டு இப்ப இதுல சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடியும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ உப்பு சேர்த்த பிறகு இந்த முட்டைக்கோசை அதுல நம்ம கழுவின ஈரம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரத்திலேயே ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில மூடி வச்சு நாம வேக விட போறோம். இடையில 1-2 தடவை கிளறி விட்டுக்கங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்ப முட்டைக்கோஸ் ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த சமயத்துல நான் 150 கிராம் அளவுக்கு கேரட்டு, பீன்ஸ், பச்சை பட்டாணி 3 சேர்த்து எடுத்திருக்கேன். இப்ப நான் ஃப்ரோசன் காய்கறிகள் எடுத்திருக்கிறதால அதை ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்ட பிறகு சேர்க்கிறேன். ஃப்ரெஷ் காய்கறிகள்னா நீங்க எல்லாத்தையும் மொத்தமா போட்டு நீங்க வேக விடலாம். இப்போ காய்கறிகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கை அளவுக்கு உங்க உள்ளங்கையில கொள்ற அளவுக்கு தண்ணீர் எடுத்து அதை தெளிச்சு மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் நாம மூடி வச்சு வேக விட போறோம். இப்பவும் இடையில அப்பப்போ கிளறி விட மறக்காதீங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும்னா ஒரு 2 நிமிஷம் நீங்க வேக விடலாம். தேவைப்பட்டா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்க தெளிச்சுக்கலாம். இப்ப காய்கறிகள்லாம் சரியான பதத்துக்கு வெந்துருச்சு. அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் மூடி வைக்க வேண்டியதுல திறந்த மாதிரியே வச்சு நல்லா வதக்கி விட்டு இறக்கணும்னா அருமையான கதம்ப பொரியல் தயாராயிரும். இந்த காஸ்ட் அயர்ன் பாத்திரம் எங்க கிடைக்கும்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இது நான் துபாயில வாங்கினது. இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான காஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள் மூடியோட அமேசான்ல கிடைக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து வாங்கிக்கலாம். இந்த செய்முறை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவையான சமையல் குறிப்போடு சந்திப்போம். நன்றி.